பிஸ்னஸ் ஒன்று ஆரம்பிக்கணும். ஆனால் ஆரம்பித்தா ரொம்ப பெருசாக தான் ஆரம்பிப்போம். சின்னதால் ஆரம்பிக்க முடியாது. காரணம், சின்ன லாபம் வந்து நம்மளால் அவசரமாக பணக்காரனாக முடியாது அப்படின்னு யோசிக்கிற நிறைய இளைஞர்கள் நம்மளை சுற்றி இருக்கிறாங்க. அதே நேரம் உலக மட்டத்தில் இன்றைக்கி எல்லா நாடுகள்லேயும் மாதிரி புதிய இளைஞர்கள் பெரிய அளவில் படிச்சிருந்தாலும், யூனிவர்சிட்டி லெவலில் டிகிரி முடிச்சிருந்தாலும் சின்ன சின்ன பிஸ்னஸ்களை ஆரம்பிக்கிறதுக்கு நிறைய பேர் முன் வந்திருக்கிறத பார்த்துருப்பீங்க. அதே நேரம் நம்முடைய இளைஞர்கள் ஆரம்பித்தா பெருசாக ஆரம்பிக்கணும், பெருசாக வருமானம் வரணும், பெருசாக குயிக்காக பணக்காரனாகும் அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்க்கறத அவங்களோட பேசும்போதோ அல்லது அவங்களோட நடத்தையை வச்சு அவதானிக்க முடியும். உண்மையிலேயே பெரிய பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. பாராட்டணும். நல்ல பிஸ்னஸாக பெருசாக பார்த்து ஆரம்பிக்கணும், கண்டிப்பாக பாராட்டணும். ஆனால் பெரிய லாபம் வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறது ஒரு பக்கம் இருந்தாலும், பெரிய நஷ்டம் வரும், பெரிய ரிஸ்க் வரும் அப்படின்ற விஷயத்தை அடுத்த கட்டமாக நம்ம யோசிக்கணும். நேற்று ஒரு ஃபேக்ட்ரிக்கு விசிட் பண்ணியிருந்த போது தான் என்னால் அதை அவதானிக்க முடிஞ்சது. ரொம்ப கவலைப்படுகின்ற அளவுக்கு மில்லியன் கணக்கான காசை செலவழித்து அந்த ஃபேக்ட்ரியை ஓப்பன் பண்ணி கொஞ்ச நாள் ரன் பண்ணி அதுக்கு பிறகு அதை தொடர்ந்து ரன் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு தேவையான மூலப்பொருட்கள் இல்லை, ரோ மெட்டீரியல் இல்லை அப்படின்ற ஒரு கஷ்டமான கவலையான நிலையில் அந்த ஃபேக்ட்ரி மூடப்பட்டிருக்கிறது. கொஞ்சம் நெஞ்ச காசு இல்லை, மில்லியன் கணக்கான காசு அதில் போடப்பட்டிருக்கிறது. அப்படி இருந்தும் அதை முன்னுக்கு கொண்டு போக முடியலை அப்படின்னு சொன்னால் இதை மாதிரியான ரிஸ்கான சிச்சுவேஷன்கள் எல்லா பிஸ்னஸ்லையும் வரும். அதையும் கவனத்தில் கொண்டு தான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது பெருசாக தான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு அறிவுரை மட்டும்தான்.